அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நவகிரக ஸ்தலங்களில் சந்திர பகவானுக்கு உரிய ஸ்தலமாக போற்றப்படக்கூடிய திங்களூர் அருள்மிகு சந்திரன் திருக்கோவிலை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நவகிரக ஸ்தலங்களில் சந்திரனுக்கு உரிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் போற்றப்படுகிறது. மேலும் இந்த ஸ்தலம் ஒரு தேவார வைப்பு தலமும் கூடன்னு சொல்றாங்க. திருநாவுக்கரசரும் சுந்தரரும் தங்களுடைய பதிகங்களில் திங்களூர் ஸ்தலத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த திங்களூர் திருத்தலத்தோட இறைவன் கைலாசநாதர். இந்த கோவில் அமைப்பு கிழக்கு நோக்கி இருக்கு. ஆலயத்திற்கு தெற்கிலுள்ள வாயிலே பிரதான வாயிலாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கருவறையில இறைவன் கைலாசநாதர் கிழக்கு நோக்கி இருக்காரு. அம்பாள் பெரியநாயகி சந்நிதி தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு முன் சந்திர தீர்த்தம் இருக்கு. வெளிப்பிரகாரம் வலம் வரும் பொழுது விஷம் தீர்த்த விநாயகர் சந்நிதி, சுப்பிரமணியர் சந்நிதி, கோஷ்டத்தில் அமர்ந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி, கஜலட்சுமி சந்நிதி மற்றும் சண்டிகேஸ்வரருடன் சண்டிகேஸ்வரி சந்நிதி, பைரவர் சந்நிதி ஆகியவை இந்த திருத்தலத்தில் இருக்கு. இந்த திருத்தலத்தில் கஷேத்திர பாலகரான சந்திரன் மேற்கு திசை நோக்கி இறைவனை பார்த்தபடி தனி சந்நிதியில காட்சி தர்றாரு. இந்த திருக்கோயில் உள் மண்டபத்தில் இடப்புறம் அப்பூதியடிகள், அவருடைய மனைவி, மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு ஆகியோருடைய மூர்த்தங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இந்த திருக்கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருவையாற்றுல இருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய சாலையில திருப்பழனம் ஊரை அடுத்து சிறிது தூரம் செல்லும் பொழுது திங்களூர் சாலை பிரிகிறது. அதில் சென்று ஆலயத்தை அடையலாம்னு சொல்லியிருக்காங்க. திருவையாற்றில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் உள்ளது. இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை ஆகிய நாட்களில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திருத்தலத்திற்கு நாமும் சென்று சந்திர பகவானை வழிபடுவோம். இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.